பேயே ஓடி போ. ஓடி போ இங்க இருந்து. போ. ஏய் ஓடி போ. ஏய் ஏய் என்னடி பண்ற? ஏய் மகா. ஐயோ. உன்ன. ஏய் நான் தான் வெண்ணிலா. ஐயோ. பேய்க்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? இல்ல இதான் சாக்குன்னு அடிக்கிறியா? சாரி அண்ணி, இந்த கெட்டப்ல உங்களை பார்த்தது இல்லைல்ல, அதான் எனக்கு அடையாளம் தெரியல. அப்படியே பேய் மாதிரியே இருந்தீங்க. ஏய் என்ன பேசுற நீ? நீ தெரிஞ்சுதான் வேணும்னே அடிச்சிருப்ப. எனக்கு தெரியும். என்ன அண்ணி இது? ஏய் என்ன பண்ற? அண்ணி, இதெல்லாம் ஆயிலி ஸ்கின்னுக்கு போடுறது. உங்களுக்கு ஏற்கனவே ட்ரை ஸ்கின். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. அதான் நான் எடுக்க வேண்டாம். வந்தேன். ஒண்ணு தேவையில்ல. என்ன அண்ணி, என்ன ஆச்சு? கொலகாரி, என்ன கொல்ல பார்த்தல நீ? நான் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். உன் பொங்க சோறும் வேண்டாம், பூசாரித்தனமும் வேண்டாம். நீ போ, என் பக்கத்துல வராத. நீ வர வரைக்கும் நான் நல்லா தாண்டி இருந்தேன். உன் காத்து பட்டாலே எனக்கு ஏதாவது கெட்டது நடக்குது. என் கண்ணு முன்னாடி நிக்காத மகா, நீ போயிடு. சரி, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு சுத்தமா செட் ஆகாது. இத உடனே நீங்க கழட்டிடுங்க. உங்க முகமெல்லாம் வீங்கிடும். ஏன் நீ மட்டும் தான் இந்த மாதிரி கிரீம், ஃபேஸ் மாஸ்க், அது இதுன்னு நல்ல காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் தலைக்கும் முகத்துக்கும் போட்டுப்பியா? அதான் பார்த்தனே, உன் பாத்ரூம்ல அவ்ளோ மேக்கப் பொருள் அடுக்கி வச்சிருக்க. இனிமே நானும் போட்டுக்க வேண்டி. உன்னை விட அதிகமா சம்பாதிக்க போறேன். எல்லாமே உன்னை விட அதிகம். இனிமே இந்த வீட்ல நான் வைக்கிறது தான் சட்டம். வெண்ணிலா தான் இனிமே இங்க எல்லாமே. நீ போ இங்க இருந்து. அண்ணி, தயவு செஞ்சு இந்த ஃபேஸ் மாஸ்க் முதல்ல எடுங்க அண்ணி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப அக்கறைப்படாத. இங்க இருந்து போ. சில்லுன்னு ஒரு குளியல போட்டாச்சு. மகா, எங்க போனா இவ? மகா, எங்க போயிட்டு வர? மாடிக்கு தாங்க போனேன். ஐயோ, மூஞ்செல்லாம் எரியற மாதிரி இருக்கே. இவ ஒரு வேளை சொல்ற மாதிரி வீங்கிடுமோ? அண்ணி முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளை போர்வையை போத்திக்கிட்டு ராத்திரியில பேய் மாதிரி மாடியில உட்கார்ந்து இருக்காங்க. நான் போய் என்னன்னு கேட்கவா? அதெல்லாம் வேஸ்ட். யாரையும் மதிக்கிற நிலைமையில அவங்க இல்ல. அவங்க காலு தரையில தான் இருக்கு. ஆனா அவங்க கனவு உலகத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் மகா பண்றது? எனக்கும் தெரியலங்க. எந்த கம்பெனி என்ன வேலைன்னு கேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்போதைக்கு நம்ம வாயை அடைக்க அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லிருப்பாங்களோ? அவங்க சொல்றது உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு அவங்களுக்கு எடுக்கணும்னே யாரோ அவங்கள நல்லா நம்ப வச்சிருக்காங்க. அதான் ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறாங்க. அதுவும் ஆரம்பத்துல எந்த வேலைக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க? ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்க போறாங்க. சின்ன வயசுல இருந்தே அக்கா எல்லா விஷயத்திலயும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. பட்டுதான் திருந்துவாங்க. இப்ப மட்டும் என்ன விதிவிலக்கா? அதுக்காக கஷ்டப்பட்டா படட்டுன்னு விட சொல்றீங்களா? நீயும் எல்லா விதத்திலயும் கேட்டு பார்த்துட்ட, பதில் கிடைச்சுதா? யாருக்கும் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிற உரிமை இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற மகா? ஏதோ மனசுக்கு தப்பா படுதுங்க.